Good morning, my dear students, parents, friends, and relatives. இந்த saitechinfo.com அப்படிங்கிறது இந்த வெப்சைட்டை நான் கடந்த 15 வருஷமா போட்டுட்டு இருக்கேன், மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஆஃப் லேட்டா 24 விதமான லேர்னிங் டூல்ஸ் இங்க நான் கொண்டு வந்திருக்கேன். அதை நீங்க பார்க்கலாம், அப்படியே வரிசையா டைல்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நான் இதுல ஒவ்வொரு டூல் பத்தியும் சொல்றேன். அப்பதான் தெரியும் அந்த எஜுகேஷன்ல எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இந்த லேர்னிங் டூல் உங்களுக்கு உங்க பசங்களுக்கு யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறது. இப்போ மேல உள்ள மெனுல பாத்தீங்கன்னா ஹோம், அட்மிஷன்ஸ், விஷன், இமேஜஸ், எக்கோசிஸ்டம், அலுமினை ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக், தென் அகாடமிக் ட்ராக்கர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட் ரெண்டு பேரும் ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை கம்ப்ளீட்டா ட்ராக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன காண்டாக்ட் பண்ணணும்னாக்க இந்த காண்டாக்ட்ல போகலாம். இப்போ இந்த இடத்துல க்ளாசரி ஹப் மெயினான பாயிண்ட் வந்துடுறேன். க்ளாசரி ஹப்னு இருக்கு. அடுத்தது இதெல்லாம் லேர்னிங் டூல்ஸ். இங்க போட்டிருக்கிறது ஸ்மார்ட் லேர்னிங் டூல்ஸ்ன்னு போட்டிருப்பேன். க்ளாசரி ஹப், வேர்ட் சர்ச் கேம், கிராஸ் வேர்ட் பசில், எம்சிக்யூ என்ஜின், அசர்ஷன் அண்ட் ரீசன், அகாடமிக் ட்ராக்கர்ஸ், calculators, notes, target practice, telegram notes, worksheets, unit tests, Kanban, video lessons, simulators, infographics, audio, one-shot revision, question bank, audio graphics, கவசம், மாக் டெஸ்ட், இ-லேர்னிங் அந்த சுவடிகள். நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணா வாட்ஸ்அப்ல ஜஸ்ட் ஒரு மெசேஜ் கொடுங்க. உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுங்கிறத சொல்லுங்க. இமீடியட்டா என்னால ரிப்ளை பண்ண முடியல அப்படின்னாலும் கண்டிப்பா உங்களுக்கு அப்ரோப்ரியேட்ல ரிப்ளை பண்ணும். இப்போ இது எல்லாம் எதுக்கு அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். இப்போ ஒவ்வொன்றும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இந்த லேர்னிங்குள்ள அப்படின்றத சொல்ல போறேன். இப்போதைக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். முதல்ல வந்து என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டேன். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த saitechinfo.com அப்படின்றத டைப் பண்ணி நீங்க உள்ள போயிட்டு நீங்களே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அப்பதான் அதோடைய இம்பார்ட்டன்ஸும் சிக்னிஃபிகன்ஸும் தெரியும். சரியா? இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றத நீங்க நல்லா புரிஞ்சுப்பீங்க. பேரண்ட் இத இந்த ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய பசங்க இத சரிவர யூஸ் பண்றாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கங்க. சரியா? இப்போ இதோடைய அடுத்த பதிவா நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, ஒவ்வொன்னத்த பத்தி தனித்தனியா சொல்றேன். ஸோ தட் அத பத்தி அண்டர்ஸ்டாண்டிங் தெரியும். ஏன் இப்போதைக்கு நான் இந்த வீடியோ அனுப்பிடுறேன் அப்படின்னா, உங்களுக்கு கடைவித்தேன் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஆனா, கொள்வார் இல்லை அப்படின்னு வரக்கூடாது. இல்லையா? ஸோ இது வள்ளலார் சுவாமிகளோட தத்துவம். கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்ட்டு அவரு எவ்வளோ பல ஞான விஷயங்கள சொன்னாரு. ஆனா, அத ஏத்துக்கிறதுக்கான மனப்பக்குவம் அந்த டயத்துல நமக்கு இல்ல பல சமூகத்துல இருந்து. அதனால அவரு டக்குனு ஃபைன் பண்ணி கிளம்பி போயிட்டாரு அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். ஆனா, இங்க நானு கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைன்னு சொல்ல முடியாது. கொள்வார் உண்டு. ஆனா போய் சேரல சரியா. அதனால இத உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல சேர்த்து விடுங்க. உங்க ஸ்டூடண்ட்ஸும் நல்லா படிக்கட்டும். பசங்களுக்கு என்னன்னா மோட்டிவேஷன் தான் தேவைப்படுது. அவங்கள தட்டி குடுத்தோம் அப்படின்னா, கண்டிப்பா நல்லா வருவாங்க. எஜுகேஷன்றது பர்ப்பஸே அதுதான். ஸோ தூண்டாத எந்த விளக்கும் பிரமாதமா, பிரகாசமா எரியாது. அதே மாரி தான் எஜுகேஷன். ஸோ அவங்கள்ட்ட உள்ள இருக்க என்ன சரக்கு, உள்ள என்ன ஸ்டஃப் இருக்கு, அத வெளியில கொண்டு வரது தான் எட்யூஸ். இன்டியூஸ்னா வெளியிலேருந்து தூண்டுறது. எட்யூஸ்னா உள்ள இருக்கிறத வெளியில எடுக்கிறது. அதுதான் எஜுகேஷன் சொல்றோம். ஸோ இத்தன லேர்னிங் ஆக்டிவிட்டி மூலியமா அவங்கள கொஞ்சமா உள்ள இருக்க கன்டென்ட்ட வெளியில எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம ஒரு பெஸ்ட் எஜுகேஷனையும் குடுக்க முடியும். காஸ்ட் எஃபெக்டிவான எஜுகேஷனும் குடுக்கலாம். ஏதோ பெரிய ஸ்கூல்ல ஜாயின் பண்ணா தான் ஆ நமக்கு படிப்பு வரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சாதாரண ஸ்கூல்ல இருந்தா கூட, ஆனா பசங்க மனசு வச்சா கண்டிப்பா எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதனுடைய அடுத்த பதிவா நான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றேன். இன்ட்ரெஸ்ட்ல நீங்க ஃபர்தரா ப்ரோசீட் பண்ணுங்க. சரியா?